இங்க இருக்கிற ஆர்டிஸ்ட்லாம் வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா மேக்சிமம் அவங்க வந்து யூடியூப்ல வந்து நல்ல பிரபலமா இருக்கிறாங்க. எங்க போனாலும் அவங்களுக்கு வந்து ஒரு தனி ஒரு ஃபேன் ஃபாலோயிங்கா இருக்கிறாங்க. எங்களுக்கு வந்து இப்போ எப்படின்னா படத்துல நடிச்சு ஒரு டைரக்டர் பண்ணி ஒரு டைலாக் பேசி அது வந்து திரும்ப சேட்டலைட்ல ரிலீஸ் ஆகி அதுக்கப்புறம் மக்கள் அதை பார்த்து அதுக்கப்புறம் அதை வந்து ஒரு ரசிச்சு அதுக்கப்புறம் ஃபேன்ஸா வருவாங்க. பட் உள்ள வரவங்க போதே இவங்க வந்து புகழும் நிறைய ஃபேன்ஸோட பிளஸ் என்ன சொல்றது, இங்க இருக்கிற யூடியூபர்ஸ் பத்தி சொல்றேன். அவங்க அவங்க ஃபாலோவர்ஸோட வர்றாங்க. ஸோ அவங்களோட வந்து கான்ட்ரிபியூஷன் பார்த்துட்டீங்கன்னா அவ்வளோ பியூட்டிஃபுல்லா வந்து படத்துல அமையுது. அண்ட் டைரக்டர் அதுக்கேற்ற மாதிரி ரொம்ப நல்லா பியூட்டிஃபுல்லா கதை எழுதியிருந்தாரு. ஸோ எல்லாம் ஒரு நல்ல யங் எனர்ஜி அண்ட் எல்லாரும் ஹாப்பியா இருந்தாங்க செட்ல. ஆக்சுவலி ஒரு 45th டே எல்லாரும் ஷூட்டிங் முடிச்சு வெளியே போகும்போது எல்லாரும் கண்ணில் தண்ணி. அந்த அங்க இருக்கிற ஊர் மக்கள் எல்லாரும் அவங்களும் வந்து இந்த படத்துல நிறைய ஆர்டிஸ்டா நடிச்சிருந்தாங்க, ஜூனியர் ஆர்டிஸ்டா நடிச்சிருந்தாங்க. எனக்கு தெரிஞ்சு இப்ப எல்லாருமே லைவ்ல கூட பார்த்துட்டு இருப்பாங்க, எங்களுக்காக நல்லா ப்ரே பண்ணிட்டு இருப்பாங்க, நல்லா வாழ்த்தி அனுப்பிச்சாங்க. ரொம்ப அதாவது ஒருத்தங்களுக்கு எல்லாம் சாமியே வந்துருச்சு, அந்த அந்த அளவுக்கு ரொம்ப வாழ்த்தி அனுப்பிச்சாங்க.